The 24th Congress of the Communist Party of India Marxist adopted a special resolution in solidarity with Socialist Cuba. I think it was a very detailed resolution that highlighted the current situation and put it in global and ideological context, where அந்த தீர்மானத்தில் கியூபா இன்றைக்கு ரொம்ப கடினமான ஒரு சவாலை தேர் ஃபேசிங் most difficult times. Socialist Cuba represents the hope and the example that it is possible to confront the might of imperialism and fight for the construction of the better world என்று அந்த வேர்டிங் ரொம்ப ப்ரிசைஸாக அது அந்த தீர்மானத்தில் வெளிவந்தது. அதாவது சோஷியலிச கியூபா ஒரு மிக கடினமான இந்த காலகட்டத்தில் கியூபாவுடன் we express our deep solidarity, ஆழமான ஒற்றுமை, ஆதரவு அதை தெரிவித்து அந்த தீர்மானம் கியூபாவுடைய ஒரு இன்ஸ்பைரிங் இது என்றால் எல்லா நாடுகளை விடையும் எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கு ஏகாதிபத்தியத்தை தைரியமாக புத்திசாலித்தனமாக எதிர்க்கக்கூடிய ஒரு நாடு சோஷியலிஸ்ட் கியூபா. ஒரு அன்ஈக்குவல் ஃபைட்டாக இருக்கலாம், யார் அது அந்த ஃபைட்டில் என்ன ஆகும்னு இப்போ சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தைரியமாக ஃப்ரம் 1962 ஆன்வர்ட்ஸ் பிரசிடென்ட் கெனடி, ஜான் எஃப் கெனடி ஆரம்பித்த அந்த மோசமான தாக்குதல், இனப்படுகொலை, அந்த அடிப்படையில் நடத்தக்கூடிய ஒரு பொருளாதார தாக்குதல். பிடல் காஸ்ட்ரோ என்றால் உலகத்திலே எல்லாருக்கும் தெரியும், ஒரு கிரேட், அதாவது இப்போ அவருக்கு ஒரு 100 ஆண்டு ஆக போகிறது. இன்னைக்கு 99th பர்த்டே, ஆகஸ்ட் 13, 1926 ஆண்டு பிறந்தார். அவருடைய வாழ்க்கையை பற்றி சுருக்கமாக நம்ம அம்பாசடர் தெரிவாக சொன்னார், என்னென்ன ஹைலைட் பண்ணோன்னு சொல்லி. அவர் ஒரு ஸ்பெயின்லேருந்து வந்த ஃபாதர். அவர் ஃபாதருக்கு நல்ல வசதியான குடும்பம் தான் இருந்தாலும் அவர் ஒரு அந்த புரட்சிகரமான அந்த கொள்கையில் முதல்ல ஈர்க்கப்பட்டு லேட்டர் ஆன் மார்க்சிஸ்ட் ஐடியாஸை அதை பற்றி எழுதியிருக்காரு. அது முதல்ல அமெரிக்கா கையில் வச்சுக்கலான்னு பார்த்துருப்பாங்க 59 புரட்சிக்கு பிறகு. ஆனால் சோஷியலிச நாடு என்று அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு, அந்த மாறுதலுக்கு பிறகு அமெரிக்கா கியூபாவை எப்படியாவது நசுக்க வேண்டும், மக்களை பயமுறுத்தி பயங்கரவாத முறைகளை கையாண்டார்கள். அதாவது சொன்னாங்க முதல்ல கிட்டத்தட்ட 700 அட்டெம்ப்ட்ஸ் படுகொலை செய்யறதுக்கு தோழர் ஃபிடல் காஸ்ட்ரோ மட்டும் செய்தாங்க. சிஐஏ சொன்னது என்னென்றால் 8 முயற்சிகளை பற்றி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. 1960 65 மொத்தம் 8 attempts admitted by the CIA. A former Cuban intelligence official estimated the number to be 638. ஒரு டாக்குமெண்ட்ரி கூட வந்திருக்கு, 638 ways to kill Castro என்ற அந்த டாக்குமெண்ட். அந்த அளவுக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் கியூபா மேலே போர் தொடர்கிறது. அதாவது எம்பார்கோ என்ற வார்த்தை சொல்லுவாங்க, பல பத்திரிகைகளில் எம்பார்கோ தான் வரும். எம்பார்கோ என்றால் அது ரொம்ப வீக்கான ஒரு இது. பிளாக்கேட் என்பது தான் சரியான அதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை. பிளாக்கேட் என்றால் எல்லா தடை எல்லா ஆல்வேஸ் ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு போர் மாதிரி. ஒரு போர் எல்லாத்தையும் தடை செய்யக்கூடிய அந்த போக்கு தான். அதனால் இன்றைக்கு கியூபா மேலே நடத்தக்கூடிய இந்த மோசமான இந்த இதை எதிர்க்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக இன்றைக்கு பேசியிருக்காங்க. அன்றைக்கும் கலைஞர் இருக்கும்போது தெளிவாக பேசியிருக்காரு, கவிதை கூட படித்தாங்க. நான் 2 முறை கியூபாவுக்கு போயிருக்கேன்.
முதல் முறை வந்து தோழர் பேபி தலைமையில் தோழர் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் பொதுச் செயலாளர் இருக்கும்போது அவர் எடுத்த சிறந்த முயற்சி. அன்னைக்கு வந்து 10,000 tons ஆஃப் வீட். அதாவது அந்த கான்டெக்ட் என்னவென்றால் சோவியத் யூனியன்ல சோசியலிசம் கொலாப்ஸ் ஆச்சு. சோவியத் யூனியன் பிரேக்கப் ஆயிடுது. அது ஒரு பெரிய கேட்டாஸ்ட்ரஃபி. அந்த நிலையில கியூபாவை கியூபா தங்களை பாதுகாக்க முடியுமா, என்ன சாலிடாரிட்டி தேவை என்றதில் அன்னைக்கு ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் தலைமையில் ஆனால் பல அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. ஈவன் பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர், இங்கே இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், வேறு பல கட்சிகள்ல இருந்து அதை சப்போர்ட் பண்ணாங்க. அன்றைக்கு வந்து 10,000 tons ஆஃப் வீட் சாதாரண விஷயம் இல்லை. அதை அங்கே எடுத்துகிட்டு போய் சொல்லும்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கு, தோழர் ஃபிடல் என்ன சொன்னார்னா 10,000 tons ஆஃப் சாலிடாரிட்டி என்று அன்றைக்கு அதை அழகாக அவருக்கே உரிய அந்த இதில் பாணியில் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். தோழர் பேபி இப்போ கூட என்ன ஞாபகப்படுத்தினார். அன்னைக்கு இந்த 10,000 tons கொடுத்ததில் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி இன்னொரு 10,000 tons கொடுத்தாங்க. அன்னைக்கு கியூபாக்கு 20,000 tons ஆஃப் வீட். இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம் என்ன நிலை? ஒரு வார்த்தை இதை பற்றி பேசியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. இந்த நடத்தக்கூடிய இன்டர்நேஷ்னல் லாக்கு எதிராக, மனிதாபிமான எல்லா பிரின்சிபல்ஸுக்கு எதிராக இந்த தாக்குதலை கண்டிக்கவோ அதுக்கு எதிராக குரல் கொடுக்கவோ இந்த அரசாங்கத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது, செய்யவில்லை, எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா இவங்க வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தில் எப்படியாவது அவங்களோட உறவை வச்சுக்கலாம், அவங்க என்ன செய்தாலும் இன்னைக்கு முடியும்னு சொல்லி இன்னைக்கு ரஷ்யாவோட ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு ட்ரம்ப். அதை பற்றி பேசுனாங்க. அந்த இதில் 25% எக்ஸ்ட்ரா டாரிஃப் அப்படின்னு சொல்றாங்க. தைரியமாக இது வரைக்கும் அதை எதிர்த்து யார் பேசியிருக்காங்க? மறைமுக இன்டைரக்டாக ஏதோ சொல்றாங்க, நேஷனல் சாவரன்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அதுன்னு. ஆனால் அவர் செய்தது இது தப்பு. கியூபாலேருந்து இந்த லெசன் கற்றுக்கலாம்ல. இது செய்தார், நாங்கள் வந்து உங்களை அடிமையாக இருக்க மாட்டோம், நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் கேட்கணும்னு இல்லை, நாங்கள் வந்து ரஷ்யாவோட நாங்கள் நல்ல உறவு வைத்துக் கொள்வோம் என்று இன்றைக்கு சொல்ல அந்த தைரியம் இல்லை. அதை வந்து இட் ஹாஸ் டு பி சீன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. இன்றைக்கு போதுமான அளவுக்கு நம்ம இன்னும் நிதி திரட்டவில்லை. இங்க இன்னும் நிறைய வேலை இருக்கு. அதாவது அந்த 24th பார்ட்டி காங்கிரஸ் வந்து 13ஆம் தேதி ஆகஸ்ட் முன்னால அதை திரட்ட வேண்டும் என்று சொன்னாங்க. இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கூட அனுப்ப முடியும், எப்போ வேணால் அனுப்ப முடியும் கியூபாவுக்கு. அதனால இன்னும் முன்னால் நல்ல பெரிய வேலை இருக்கு. டு ப்ரொவைட் மோர் சப்ஸ்டான்ஷியல் support in solidarity with socialist Cuba. It is not a favor done to Cuba. It is the least that can be done to express solidarity, because it shows Cuba provides, although a small country, provides many lessons to how to stand up to imperialism all over the world, take a principled position. And today we are in a situation where we are going to celebrate the centenary of Fidel's birth. The commemorative program for Fidel's 100th birthday was approved at the 10th plenary session of the Central Committee of the Communist Party of Cuba, and it will be launched, as His Excellency said, tomorrow at the Biran Historical Complex. And they have a very rich schedule for the whole centenary, where the focus will be on youth, how to motivate youth, how to instill the values of the Cuban Revolution to the youth in the process of celebrating Fidel's birth centenary. So that will be a happy occasion despite all the difficulties. And I thank the organizers for this initiative, and particularly the CPIM General Secretary, Comrade M.A. Baby, who has
who at that time was the convener and continues to be the main driving force behind the Solidarity with Cuba movement in India. The CPI also has contributed very well over the years, and all progressive forces and all anti-imperialist forces should be brought together in a principled and systematic way to do this job. It's an important task before us, so thank you.